ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருக்கும் தெரியாம சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு. திருப்பாடல்கள் அதிகாரம் 56 வசனம் 8 கூட இப்படி ஒரு அருமையான வசனம் இருக்கு. என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். நிறைய நேரம் நம்ம ரூம்ல யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதிருப்போம் இல்லையா? நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு தோணிருக்கும். உண்மைதான், சில கண்ணீர் மத்தவங்களுக்கு தெரியாது. சில வழிகளை நம்மால வார்த்தையால கூட சொல்ல முடியாது. ஆனா நம்ம கடவுளுக்கு எல்லாமே தெரியுங்க. அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க தனியா நின்னு அழுதுட்டு இருக்கீங்களா? யாருமே நம்மள கண்டுக்கலேன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. கடவுளுக்கு உங்க ஒவ்வொரு கண்ணீரும் தெரியும். உங்க ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. உங்க வலியை அவர் முழுசா உணர்றாரு. அதனால இந்த கஷ்டத்தை பார்த்து நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா கடவுள் அனுமதிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் நாளைக்கு ஒரு பெரிய சாட்சியா மாறப்போகுது. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.